கிட்டத்தட்ட பாக்கி 4 முனை போட்டின்ற அளவுல எல்லாம் நம்மளே பேச ஆரம்பிச்சிட்டோம், உறுதியாச்சு அப்படின்னு. சீமானவர்கள் அவங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறப்ப மீண்டும் திரும்பவும் அழைப்பு வருது விஜய்க்கு. நீங்க அது என்ன திரும்பவும் அதை 3 முனை போட்டியா மாத்திர முயற்சியா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பேக் எண்ட்ல ஏதாவது நடக்குதா? போகுது. நான் இன்னொரு டைமென்ஷன் பார்க்குறேன். அது என்னன்னு 2 வரியில பின்னாடி சொல்லிடுறேன். முதல்ல கமல்ஹாசன் படத்தில் வரும், கடவுள் இருக்காரா இல்லையானா, இருக்காரா இல்லையான்னு தெரியாது, இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இன்னைக்கு இந்த தமிழிசையினுடைய நேர்காணல்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களே, எதிர்பார்க்கல, வந்தா நல்லது, வந்தா லாபம் அப்படின்ற பார்வை தான் தொனிச்சுது எனக்கு, நான் பார்த்த ஒன்று. 2வது தமிழிசை தான் சொன்னாங்க, கட்சி மேலிடம் அதை பற்றி ஒரு சீரியஸா கவனம் செலுத்தியதா தெரியல. 2. 3வது அப்படியே இருந்தாலும் இவங்கெல்லாம் சொல்றாங்கனாலும் இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, திஸ் இஸ் எ மெசேஜ் டு காங்கிரஸ். காங்கிரஸும் தாவேக்காக ஒன்னா சேரும் அப்படின்னு பரவாயில்ல சில நாள்ல பேசப்படுகிறது. அது யுகம் தான், எல்லாமே யுகம் தான், எல்லாமே விவகாரங்கள் யுகங்கள் தான். அது திமுக அணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேக்காவோட கூட்டு சேருகிறது. இதெல்லாம் நம்மெல்லாம் சில நாட்களை பேசிட்டு வரோம். போகாத, இங்க வா என்று காங்கிரஸை பலவீனப்படுத்துவதாக அர்த்தம். நீங்க பாஜகவோ காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சார் இல்ல, நீங்க சொல்றதுலே அந்த புள்ளியை திரும்பவும் அடிக்கோட்டிட விரும்புறேன். காங்கிரஸ்க்கு மெசேஜ், எப்பா நீ விஜய நம்பிலாம் வெளியில வந்துடாத, நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம்னு மாதிரி சொல்றாங்களா? அது காங்கிரஸ் ஒரு விதமான கெலி ஏற்படுத்துதான். ஓ ஐயோ அப்படியா, பிஜேபி தாவேக்கா ஒன்னா சேர்ந்துருமா? ஏன்னா தாவேக்கா பிஜேபி கொள்கை தெரியும் சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க. சார் கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசுறாங்க. நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட் பாக்கி, ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய பாயிண்ட். ஆனா உண்மையில் மோடியோ அமித்ஷாவோ இல்ல குறிப்பா மோடி அவர்கள் திமுக அணியில காங்கிரஸ் இருக்கணும்னு விரும்புவாரா, வெளியேறணும்னு விரும்புவாரா? வெளியேறணும்னு நினைக்கிறேன். திமுகவும் பலவீனப்படையும், காங்கிரஸும் பலவீனம். வெளியேறிடு, ஆனா தாவேக்கா பக்கம் போயிடாத. ஒருவேளை அவருக்கு இருக்கிற மாசுனால நீ பலன், அதாவது பாஜக பொறுத்தவரை முதல்ல அவங்க கண்ணாடி போட்டு பார்க்கறது காங்கிரஸ் தான். நான் சொன்ன நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்னு ரவீந்திர சார் சொன்னார். அதில் என்ன பாயிண்ட்னா, எப்போவுமே காங்கிரஸுக்கு ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், பாஜகவுக்கு ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், தேசிய பார்வை இருக்கும். தேசிய அளவில் தான் பார்ப்பாங்க, ராகுல் உள்பட. இல்லை, நான் ஒரு பாயிண்ட் நம்ம ரொம்ப சுருக்கமாக இந்த புள்ளியிலேருந்து பேசுவோம். வெளிப்படையான அது அறிவுரையா இருக்கலாம், வந்தா நல்லா இருக்குன்னா அது உள்ளுக்குள்ள என்ன வரணும்ன்ற ஆசை இருக்கிற மாதிரி தான் பாக்கி இதுல. ஆமா, நயினார் நாகேந்திரன் அது நல்ல கருத்து தான்றார். ஆனா அவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் குறித்த நீங்க எந்த கேள்வி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டாலும் அதெல்லாம் சாதாரணம் இல்லைங்க, அவர் கொள்கை வேற வேற, எங்க கொள்கை வேற, இதெல்லாம் சேர்ந்தா ஒர்க் அவுட் ஆகுமான்லாம் தெரியும். அப்ப 2 விதமான கருத்து இருக்கு பாஜகக்குள்ளேயே. இப்ப என்ன பாஜக நினைக்குது உண்மையில்? நீங்க சொன்னது அண்ணாமலை சொன்னது. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு பார்வை இருக்கு சார். இப்போ 1+1 2 நம்ம கணக்கு, இது அரித்மெட்டிக். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் 1979 மக்களவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த போது வீழ்த்தினாங்க. ஆனா அதே கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் 0 படுதோல்வி அடைஞ்சாங்க. சோ ஒரு இடத்துல முடிச்சிடுறேன், நான் என்னுடைய பார்வை என்ன சொல்றேன், தோல்வி அது கரெக்ட். நான் அதுக்கான பார்வை ஒவ்வொன்னா வர்றேன். நான் ஒன்னும் இதுவும் அதுவும் சேர்ந்தா பலன் கிடைக்காதுங்கிறது, அது 0 ஆகும். இதுவும் அதுவும் சேர்ந்தா, 2 கட்சிகள் கூட்டணி சேர்ந்தா 2006 தொடங்கப்பட்ட தேமுதிகவும் அனைத்து இந்திய அதிமுகவும் 2011 சேர்ந்த போது மகத்தான வெற்றி அதிமுகக்கு. விஜயகாந்த் கட்சிக்கு லாபம், 25 பேர் எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க, அவரே எதிர்கட்சி தலைவரானார். சோ 8 விழுக்காடு நிரூபிச்ச, ஒரு 10 விழுக்காடு நிரூபிச்ச, இத மறைச்சிக்கிட்டு தமிழிசை போன்ற தலைவர்களை பேசுறதா அப்பத்தங்கற வார்த்தை அவர் சொல்லட்ட. அவர் என்னோட பார்வை பதிவு தேமுதிக அழைச்ச மாதிரி நான் என்ன நான் அதெல்லாம் சொல்ல வரேன் சார். 2 கட்சிகள், முரண்பட்ட கட்சிகள் கூட்டணி சேரும் போது ஒரு பக்கம் பலன் 100% பலன் கிடைக்கும், ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் ஒரு சில சமயம் 50% கிடைக்கும், ஒரு சில சமயம் 0 கிடைக்கும். மக்கள் நீதி மையம் தனித்து மக்களவை தேர்தலில் போட்டியிட்டது 2019 கணிசமான பர்சன்டேஜ் கிடைச்சது. திமுகவோட இணைந்த பிறகு அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சது. சோ மாறும். இல்ல எனக்கு நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸுக்குள்ள போறதுக்கு முன்பே பாஜகவுக்கு அப்படி எண்ணம் இருக்கா? விஜய் எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்களா? அதான் இப்ப என் கேள்வி.
இந்த பேச்சை எப்படி இல்ல அவங்க கொண்டு வரதில்ல, அவங்க விளையாடுவாங்க. பிஜேபி வந்து 100% கேம் விளையாடுற அரசியல் கட்சிகள். அதுல எப்படி யாரு காய நகர்த்தணும், எப்படி மிரட்டணும், எப்படி ஸ்டேட்மெண்ட் விடணும், ஒரு பக்கம் ஒருத்தர் சொல்ல வச்சுட்டு இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொல்ல வச்சுட்டு இதுல எது சரியா இருக்கோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள். இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரண்பட்ட காலங்களில் அந்த உத்தியை கடைபிடித்தாங்க. அதுக்கான விஷயங்கள் தரவுகள் உண்டு. என்னன்னா இது மெசேஜ், காங்கிரஸுக்கான மெசேஜ். காங்கிரஸையும் திமுக விட்டு வெளியேறிடுச்சுன்னா தாவேகாவுடன் போக முடியாத ஒரு சூழலை உருவாக்கி அதையும் பலவீனப்படுத்துறோம். திமுகவை இல்ல, இதுல இன்னொன்று, நீங்க எதிராளியை பலவீனப்படுத்துற இடத்தை பத்தி பேசுறோம். இவர்கள் பேச்சு இருக்குல்ல, இது ஒரு பலவீனத்தின் குரல் இல்லையா? நாங்க 30% வச்சிருக்கிறோம், நீங்க 5% அப்படின்னா தன்னளவுல நீங்க வந்தாதான் ஜெயிக்க முடியும்ன்ற துணி இதுக்குள்ள இருக்கா இல்லையா? அது பார்க்கலாம். சார் சொல்றது ரவீந்திரன் சொல்றதுல சரியான அன்டெஸ்டட் பார்ட்டி. எதுவும் நீங்க சொன்ன மாதிரி பவன் கல்யாணம் தம்பி ஐயனா சொன்னாரு, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சொன்னோம். எல்லாருமே ஒரு களத்தில் நின்று தந்தவங்க. விஜய்ச்சிக்கு ஒரு கணிசமான இடங்களை பெற்றவர் நாம் தமிழர் உட்பட. ஆனா இவர் இன்னும் அன்டெஸ்டட் பார்ட்டியா இருக்கு. இந்த கணக்கெல்லாம் ஒத்து வராது. நீ அவள் கொண்டு வா, நான் உண்மை கொண்டு வரேன், அந்த கதை கூட நடக்காது. என்னன்னா இது ஒரு மறைமுகமான மெசேஜ் இவர்கள் பேசுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது வந்து காங்கிரஸே ஒரு குழப்ப நிலைக்கு கீப் அப் பண்ணணும், இது நேஷனல் லெவல்ல. இன்னொன்னு, ராஜாஜி அண்ணாவை பத்தி சொல்றாங்க, அந்த கூட்டணி கூட நான் அதை சொல்ல வந்தேன். என்னன்னா அது கூட நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் தான். தனிப்பட்ட முறையில் ராஜாஜிக்கு காமராஜர் மேல வெறுப்பு, அதனால தான் ஆட்சிக்கு எதிராக அண்ணாவோட கை கோத்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர, நேஷனல் லெவல்ல காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் சுதந்திரா பார்ட்டி எடுத்தது. சுதந்திரா பார்ட்டி வெறும் ராஜாஜி மட்டும் இல்லை, மினு மசானி, என்ஜி ரங்கா, பிலு மோடி போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஒரிசாவில் சுதந்திரா கட்சி ஆட்சிக்கு வந்தது. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றது நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், அந்த பார்வையில் இருக்காங்க. அந்த உதாரணம் இங்க பொருந்தாது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி, நீங்க சொல்றது பார்வையாளர்களுக்கு புரியணும்ன்றதுனால தமிழிசை சொன்ன அந்த உதாரணம் இங்க பொருந்தாதுன்னு சொல்ல வரீங்க. இங்க வருது பொருந்தாது. சொல்ல போனா அவங்க தனிப்பட்ட முறை அது சொல்லல, என் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லல. ஆனால் கிட்டத்தட்ட தனிப்பட்ட கருத்தாக தான் நமக்கு தெரியும்.